ஒரு சிலர் பணம் சம்பாதிப்பதற்காக பல மணி நேரம் உழைத்தாலும் 1000 ரூபாய் கூட கூலி கிடைக்க மிகவும் சிரமப்படுவாங்க. ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா சில மணி நேரங்களிலேயே அந்த பணத்தை எளிதாக சம்பாதிச்சிருவாங்க. குறிப்பாக மார்வாடிங்க மிகப்பெரிய வணிகர்களாகவும் பணத்தை எளிதில் ஈர்ப்பவர்களாக இருக்கின்றனர். அவர்களுக்கு மட்டும் பணம் எப்படி சேருகிறது? சாமானிய மக்களும் இந்த பணத்தை ஈர்ப்பது எப்படி? பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருள்தான் என்ன என்பது குறித்த ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள் மற்றும் சில சூட்சமங்களை தெரிந்து கொள்வோம். செல்வம் சேர சில சூட்சமங்கள். அதாவது, நான் ஆனந்தமாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று நினைப்பதும் பேசுவதுமே பணத்தை ஈர்க்கும் இரகசியங்களில் ஒன்றாகும். நம்மிடம் உள்ள நேர்மறையான சிந்தனைகளை பணத்தை எளிதில் ஈர்க்கும் தன்மை உடையது. சிலரோ பணத்தை தண்ணீராக செலவு செய்கிறான் என்று சொல்வாங்க. அந்த தண்ணீர் தான் பணத்தை ஈர்க்கும் மிகப்பெரிய பொருளாகவும் உள்ளது. நாம் வெளியூர் செல்லும்போது மட்டும் அல்லாது எங்கு போனாலும் கையில் ஒரு பாட்டில் நிறைய தண்ணீர் நிறைத்து உடன் வைத்திருங்கள். அதன் பிறகு தண்ணீரை பயன்படுத்துவதில் சிக்கனம் மிக மிக அவசியம். ஏனெனில் தண்ணீரை சேமிப்பதன் மூலம் பணத்தை ஈர்க்கக்கூடிய நேரடி தொடர்பு உடையது. நம்முடைய இல்லத்தில் கூட ஈசான்ய மூலையில் தண்ணீரை கீழ்நிலை தொட்டியில் சேமித்து வைப்பார்கள். பண்டைய காலங்களில் ஈசான்ய மூலையில் கிணறு வெட்டியது கூட வாஸ்து சாஸ்திரப்படி செல்வம் சேரத்தான். பணவரவு அதிகரிக்க பொதுவாக இல்லத்தில் அன்னை மகாலட்சுமியின் சுபிட்சம் நிறைந்திருந்தால் மட்டும்தான் இல்லத்தில் செல்வம் செழிப்பாக இருக்கும். ஆக இல்லத்தில் பணம் பெருக, அன்னை லட்சுமியின் வாசம் நிலைத்திருக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செய்து விடுங்கள். அதாவது, பெண்கள் பொதுவாகவே அதிகாலையில் எழுந்தவுடன் வீட்டு வாசலை கூட்டி கோலம் போடுவார்கள். எனவே வாசல் படியில் கோலம் போடும்போது மட்டும் இதை செய்யுங்கள். மனதில் நேர்மறை எண்ணம் அவசியம். நமக்கு பணம் வரவு வேண்டும், நாம் செல்வந்தராக வேண்டும் என்ற நேர்மறை எண்ணத்தை நம் மனதில் வளர்த்து கொள்ள வேண்டும். இதுவே பணத்தை ஈர்க்கும் மிக முக்கிய வழியாகும். மேலும் பணக்காரர் ஒருவரை நீங்கள் முன் உதாரணமாக வைத்துக்கொண்டு அவரை போல நேர்மறையான வழியில் பணத்தை சம்பாதித்து பணக்காரர் ஆக வேண்டும் என்று எப்பவும் மனதில் வேண்டிக் கொள்ளுங்கள். செல்வம் பெருக பரிகாரம். முதலில் ஒரு சொம்பில் சுத்தமான நீரை எடுத்து கொள்ளவும். அதில் 2 ஏலக்காய், 2 பச்சை கற்பூரம், சிறிதளவு வெட்டிவேர் மற்றும் 1 ரூபாய் நாணயம் 1 என எல்லாவற்றையும் சேர்த்து கலந்து விடுங்கள். பின்னர் அதனை வாசல் படிக்கு எடுத்து சென்று பிறகு வாசல் படிக்கு உட்புறம் நின்று கொண்டு அந்த சொம்பை உங்கள் கைகளினால் மூடிக்கொள்ள வேண்டும். அதாவது, இடது கையில் சொம்பை வைத்துக்கொண்டு வலது கையால் சொம்பை மூடிக்கொள்ளவும். அதன் பின்னர் 10 முறை மகாலட்சுமியே நமக என்று உச்சரித்துவிட்டு அந்த நீரை வாசற்படியில் தெளித்துவிட்டு கோலம் போடுங்கள். பிறகு மீதி இருக்கும் தண்ணீரை இல்லம் முழுவதும் தெளித்து விடுங்கள். இந்த முறையை தொழில் செய்யும் இடத்திலும் செய்யலாம். முக்கியமாக இந்த பரிகாரத்தை காலையில்தான் செய்ய வேண்டும். தண்ணீர் நிறைய இருந்தால் அதன் நீரை வீடு முழுவதும் தெளித்துவிட்டு செடிகளில் ஊற்றிவிடலாம். இவ்வாறு அன்றாடம் செய்யலாம். அல்லது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமாவது செய்து வரலாம். இவ்வாறு செய்து வருவதன் மூலம் உங்கள் இல்லத்தில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து செல்வ வளமும் அதிகரிக்க துவங்கும். எப்பவும் பாசிட்டிவான வார்த்தைகள் பேச நாம் பேசக்கூடிய வார்த்தைகளையே
நம் செயலாக மாறும் தன்மை கொண்டது. ஏனெனில் நாம் பேசும் வார்த்தையில் அதிக சக்தி உண்டு. அதனால்தான் பேசும் வார்த்தை நேர்மறையாக இருக்க வேண்டும் என சொல்லுவாங்க. எனவே நான் ஆனந்தமாக இருக்கிறேன், விரைவில் மிக பெரிய பணக்காரனாக மாறுவேன் என்று அடிக்கடி உங்கள் இல்லத்தில் குடும்பத்தினருடன் பேசுங்கள். செய்தித்தாளில் கூட எதிர்மறை செய்திகளை படிப்பதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். சமையல் அறை ரகசியம். நம் இல்லத்தின் சமையல் அறையில் மளிகை பொருட்கள் எப்போதும் நிறைந்து இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். காலி டப்பாக்களை வைக்கக்கூடாது. மேலும் சமைத்த பாத்திரத்தை அன்று இரவே கழுவி வைத்து விடுங்கள். அதாவது சிங்கில் எச்சில் பாத்திரங்கள், சாப்பிட்ட தட்டுக்களை அப்படியே சமையல் அறையில் போட்டு வைத்திருக்க கூடாது. மேலும் வடமேற்கு பகுதியில் சிறிய வண்ண மீன்கள் வளர்ப்பது மற்றும் அதை தினமும் ஒரு 5 நிமிடம் பார்ப்பது பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிர்வலையை நம்மிடம் உருவாக்கும். கடன் அடைய எளிய வழி வரவு செலவு கணக்கு எழுதும் நோட்டில் நமக்கு வரக்கூடிய வருமானத்தை மகிழ்ச்சியுடன் எழுதவும். இது நேர்மறையான சிந்தனையை நம்மில் உண்டாக்கி பணத்தை ஈர்க்கும். கடன் இருக்கும் பட்சத்தில் அதை திருப்பி அடைத்த திருப்தியுடன் இருப்பதாக சிந்தித்து அதனை மஞ்சள் நிற காகிதத்தில் சிவப்பு மையில் எழுதவும். கடன் தீர்வதற்கான வழிவகை விரைவில் உண்டாகும். மௌன விரதம். தினமும் குறைந்தது 20 நிமிடங்களில் இருந்து 30 நிமிடங்கள் வரை யாருடன் பேசாமல் மௌன விரதம் இருப்பது நல்லது. அந்த நேரத்தில் நாம் பணக்காரர் ஆவதற்கான வழிமுறைகளை யோசிக்க வேண்டும். மேலும் இல்லத்தில் உள்ள பெரியவர்களின் ஆசி மிகவும் முக்கியம். எனவே எக்காரணம் கொண்டும் பெரியவர்களின் மனம் புண்படும்படி பேசாதீர்கள்.